இந்த செக்மெண்ட்ல என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருக்க? மண்டேக்குள்ள ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட முடிச்சாகணும். வழக்கமா செய்யறத செய்ய வேண்டியதானே? ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பூரா உட்கார்ந்து அதை முடிச்சிடு. முடியாது. ஏன்னா பாஸ் பண்றதுக்கு எனக்கு A+ வேணுமே. தவளை ஆராய்ச்சி பண்றது, மாட்டு சாணத்தை எரிவாயுவா மாத்துறது, பிளாஸ்டிக்க மறுசுழற்சி செய்யறது, செயற்கையான ஒரு எரிமலையை உருவாக்குறது. வேலை கேட்காது. இது எதுவுமே வேலை கேட்காது. போன வருஷமே இது எல்லாத்தையும் ஊத்தி மூடிட்டாங்க. அதனால டாக்கி தயவு செஞ்சு புது ஐடியா ஏதாவது குடி, இல்லைன்னா நம்ம ஆயிடுவோம் போகி. ஓ, மேஸ்ல ஓடுற மாதிரி ஒரு ராட் ட்ரெயின் பண்ணா எப்படி இருக்கும்? ஓ, நல்ல ஐடியாவா இருக்கே. அம்மா ராட் எங்க கிடைக்கும்? அங்கே பா. ஒரு சேஞ்சுக்கு இத பிடிக்கலாம். சூப்பர் ஐடியா. லேபுக்கு போகலாம். மேஸ்ல ஒரு எலிய ஓட விடணும். A+ கிடைக்கும். டாகி வேலையா? மாண்டிகியூவ கடனை வாங்கிட்டு போய் மேஸ்ல ஓட விட்டா அவனுக்கு A+ கிடைக்குமா? அததான் கேக்குறான். முதல்ல அவன் ஒரு மவுஸ், ராட் கிடையாது. ஆமா, நல்லா தின்னு கொழுத்த மவுஸ். அது ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. இப்போ எங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ண மாட்டேங்க. அதையும் தான் பாத்துருவோமே. ஹே மாண்டிகியூ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், சன் பாத்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அறிவு குழந்தைகளா. கலாச்சிட்டாராமா. எனக்காக நீ மேஸ்ல ஓடினா எனக்கு A+ கிடைக்கும். என்னப்பா நீ வேற ரேசி கோஸ்னு. கண்டவனுக்காக கண்ட இடத்துல ஓடி ஆடி இப்ப பாடி வீக் ஆனதுதான் மிச்சம். நான் இங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். வயிறு நிறைய பண்ணு சாப்பிட்டு வாழ்க்கையே பண்ணா இருக்க போகுது. மேஸ்ல ஓடுறத விட வேற என்ன பண்ணா இருக்க போகுது? உன்னை தூக்கி போட்டு மிதிக்கலாங்கிற. இந்த உலகத்தையே ஆளணும், சர்வாதிகாரி ஆகணுங்கிற ஆசையெல்லாம் உனக்கு இல்லையா? ஏய் டாகே, வாய மூடு. என்ன பார்த்தா கெட்ட மாதிரியே தெரியுது உனக்கு. நான் ஒரு சாதாரண மவுஸ், சாதாரணமா தான் திங்க் பண்ணுவேன். இந்த ஜோனி ஸ்டைல்ல போனா தான் சரியா வரும். அழுவ போறியா? கதறி அழுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கேஜி கேக்குறேன். முடியாது. சீக்கிரம் இடத்தை காலி பண்ண, காத்து வரட்டும். அந்த மவுஸை எப்படியாவது நம்ம கரெக்ட் பண்ணி ஆகணும். எனக்கு A+ வேணும். சரி, அந்த மவுஸ பத்தி உனக்கு எந்த அளவுக்கு தெரியும்? அது மவுஸ்ங்கிற அளவுக்கு தெரியும். அதுங்களுக்கு சீஸ் பிடிக்கும். ஏன் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல பங்கெடுத்துக்கிட்டேன்னா வருஷத்துக்கு தேவையான மொத்த சீஸ் சப்ளையும் தரேன். எனக்கு சீஸ் வேணாம், பீஸ் தான் வேணும். ஃபாரின்ல இருந்து உனக்காக ஸ்பெஷலா இம்போர்ட் பண்ண சீஸ் இது. இந்த சீஸ் என் ஃபியூஸ புடிங்கிடுச்சு ஜானி. முடியல. வாசனையை எங்கேயாவது துரத்தி விட்டோம்னா இதோட டேஸ்ட் கூட நல்லா தான் இருக்கு. ஓகே, சீஸ் பிளான் ஊத்திக்கிச்சு. ஆனா நான் விட்டு கொடுக்கறதா இல்ல. எப்படியாவது அது மனசை கட்டுப்படுத்தி அதை வசியப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருந்தா நல்லா இருக்குமே. லேபுக்கு போலாம். மத்தவங்களை ஹிப்னடைஸ் பண்ற மெஷின் எங்களுக்கு தேவைப்படுது. ஏதாவது சத்தம் கிடைச்சா? இல்ல, நான் ஓய்வு எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றது உன் காதுல விழலையா? விழுந்துச்சு. ஆனா எழுந்து வந்து விடாம மேஸ்ல எனக்காக ஓடணும். ஓகேவா? ஓகே, நான் உனக்காக களத்துல இறங்குறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், யார் எது சொன்னாலும் சரி, நீ அதை அப்படியே செஞ்சாகணும். அதுதான் உன் கடமை. கடமை? அதுதான் என் உடமை. இப்போ உன் வயித்தை தடவிக்கிட்டே உன் தலையில 4 கோட்டு வச்சுக்க. இனி இந்த மெஷின் தேவையில்லை. இப்ப சொல்லு பாக்கலாம். ஜானிக்கு நான் A+ வாங்கி கொடுப்பேன். எதாலையும் அதை தடுக்க முடியாது. நான் ஜானிக்கு A+ வாங்கி கொடுப்பேன். எதாலையும் அதை தடுக்க முடியாது. அதேதான். ஸ்கூல் பசங்களுக்காக ஷாப் பண்றத மட்டும் எனக்கு பிடிக்கவே இல்ல மாஸ்டர். சும்மாவே இருக்க மாட்டாங்க. எதையாவது தூக்கி அடிப்பானுங்க. இவனுக்கால எனக்கு ஜலதோஷம் வேற பிடிச்சிரும். என்ன பண்றது? இத விட்டா நம்ம கிட்ட வேற வழியே கிடையாது. இருக்கிறத வச்சு தானே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை சாகசம் பண்ற ஏதாவது அனிமல்ஸ் மட்டும் நம்ம கிட்ட இருந்ததுன்னு வைங்க, அது குழந்தைகளை ரொம்ப நல்லா அட்ராக்ட் பண்ணும். ஆமா, குழந்தைகளை எங்க? ஷோ ஆரம்பிச்சு 2 மணி நேரம் ஆக போகுது, யாரையும் காணோம். On your mark, get set, go Montague! நான் உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும் ஜானி. அது ரொம்ப அற்புதமா இருந்தது. உனக்கு A+ தரேன். சூப்பரோ சூப்பர். நல்லா இருந்துச்சுல்ல? இதோட நிறுத்திக்காம இன்னும் சில விஷயத்தையும் காட்டுறேன். பசங்களுக்கு ஒரு சலாம் போடு. என் ஃப்ரெண்ட்ஸுக்காக டிஸ்கோ டான்ஸ் ஆடி காட்டேன். சைக்கிளிங் பண்ணிக்கிட்டே எல்லாரையும் ஃபீலிங் பண்ண வை. ஓ, ஃபயர் ட்ரில். எல்லாரும் வாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ உள்ள போய் என்னோட புது சர்க்கஸ் ஸ்டாரை எடுத்துட்டு வரேன். கடமைதான் என்னோட உடமை. நீங்க மாண்டிகியூவை பாத்தீங்களா? வழக்கமா எங்க கிட்ட வந்து சீஸ் வேணும்னு கேக்கும். அந்த மவுஸ் தான் எனக்கு A+ கிடைக்க உதவி பண்ணிருக்கு. என்னோட சயின்ஸ் ரூம்ல இருக்கிற மேஸ் மேல அது ஜாலியா உட்கார்ந்துகிட்டு இருக்கும். எங்களுடைய சர்க்கஸுக்கு வருகை தந்த அற்புத சாகசங்கள் புரியும் என்ற அற்புத வீரனை கண்டுகளியுங்கள். இந்த மவுஸுக்கு இருக்கிற மவுஸ் என்னங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த மவுஸ் பார்த்தா மாண்டிகியூ மாதிரி இருக்குல்ல?
அந்த மாதிரி டோரி கண்ணு எந்த மவுஸுக்கு வேணாலும் இருக்கும். சிங்கத்தோட நாக்கிலேயே போய் உட்கார்ந்து சிங்கத்தை அசிங்கப்படுத்துற வீரம். பீரங்கி வாயில உட்கார்ந்து எல்லாரோட வாயையும் அடைக்கிற அளவுக்கு சாகச திறமை. ஆமா, மாண்டேக் எதுக்காக சர்க்கஸ்க்கு போச்சு? அது கண்ணை பார்த்தா ஹிப்னோடைஸ் பண்ண மாதிரி இல்ல? ஜானி, இந்த வசியப்படுத்துற மேட்டரை பத்தி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா அது சர்க்கஸ்ல போய் சேர்ந்தது எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இப்பதான் தெரியுது. பல சோதனைகளை கடந்து மிகப்பெரிய சாதனைகளை செய்ய உங்களுக்காக நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். உடனடியா டிங்லிங் பிரதர்ஸ் சர்க்கஸுக்கு வாங்கோ. ஜானி, ஏன் இந்த மாதிரி பண்ண? அது உனக்கு உதவி செஞ்சிருக்கல. எனக்கு A+ கிடைச்ச உடனே ஃபயர் ட்ரில் சவுண்ட் கேட்டுச்சு. அத கிளாஸை விட்டு ஓடி வந்துட்டேன். நாம அதை காப்பாத்தி ஆகணுமா? அது ஒரு தொல்லை பிடிச்ச திமிரு பிடிச்ச லொல்லு பிடிச்ச மவுசா இருக்கலாம். ஆனா எனக்கு A+ கிடைக்க உதவி பண்ணிருக்கு. அதுவும் இல்லாம இது உன்னோட தப்புங்கிறதுனால சொல்றதெல்லாம் செஞ்சாகணும். வேற வழி, சரண்டர் ஆயிடுறேன். லேபுக்கு போலாம். நமக்கு இது தேவைப்படும். இதுவும் தேவைப்படும். இதுவும் ஹிப்னடைஸ் ஆனவங்க சரி பண்றதுக்கான டிவைஸா? நல்ல சாய்ஸ் தான். டிரான்ஸ்போர்ட்டிங் ஆன். இத போட்டுக்க. 20 முதலைகள் இருக்கிற அந்த குளத்தை தாண்டி நீ ஜம்ப் பண்ணி சாகசம் பண்ணணும். மவுஸ் கிட்ட இருந்து நகர்ந்து இல்லனா உன் ஃபியூஸ் போயிடுவேன். பாடி சேதாரமாகணுமா? எனக்கு சொந்தமான இந்த சூப்பர் ஸ்டார் மவுஸ நீங்க எடுத்துட்டு போறதா? அது நடக்காத காரியம். ஏய் அப்பலவாயா, அவங்கள அப்பீட்டாக்கிடு. அவன் கதை முடிஞ்சிரும். கொஞ்சம் டெரரா தான் இருக்கேன், அதனால நீங்க அவனை கவனிச்சுக்கோங்க. நான் மாட்டிக்கு பாத்துக்கிறேன். எஸ்கேப். கம் ஆன் டியூகி, உன் திறமையை காட்டு. அவன் கதை முடிஞ்சிடும். இந்த வருஷத்திலேயே இதுதான் பெஸ்ட் ஷோ. மரியாதையா என் மவுஸ் என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. உடனே என்ன கீழே போட்டுரு. உடனே உங்களை கீழே போட்டுடணும். நீ உடனே என்ன பிடிச்சாக்கணும். ரிங் மாஸ்டர் கிட்ட இருந்து அந்த மவுஸ் எடுத்துட்டு வா. மவுஸை எடுத்துட்டு வரணும். இந்த ஹிப்னோ ஹெட் பீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மவுஸை கொடுத்துடு. முடியாது. எங்க சர்க்கஸ கெடுக்கலான்னு பாக்குறியா? என்ன பேசுற தொப்பி தலையா? அவங்களுக்கு இந்த ஷோ பிடிச்சிருக்கு பாரு. அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், எனக்கு பிடிக்கலையே. இனிமே பிடிக்கும் பாரு. உடனே அந்த மவுஸ வாங்கு. அந்த மவுஸ வாங்கணும். மவுஸை கொடுத்துடு. எத்தனை பேர் இருந்தாலும் எஸ்கேப் ஆயிட்டே இருப்பேன். என் வலையில மாட்டிக்கிட்டீங்களா? சீக்கிரமா வந்து எனக்கு உதவி பண்ணு. கவலைப்படாதீங்க மாஸ்டர், இதோ வந்துகிட்டே இருக்கு. கலங்க வைக்கிற கிளவுன்ஸ் போறாங்க பாருங்க. அச்சச்சோ, கிளவுன்ஸ் தான் எனக்கு பிடிக்காது. என்ன கலாய்ப்பாங்க. சிரிக்கிறாங்க, அவங்க சிரிக்கிறாங்க. இப்பதான் முத முறையா நம்மள பார்த்து சிரிக்கிறாங்க. இப்ப கிளவுன்ஸ் போட்டு பொலந்து கட்டு. நம்மள பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு நம்மள பிடிச்சிருக்கு பாருங்க. மவுஸ கொடுத்துடு. எத்தனை பேர் வந்தாலும் சரி, என்னை யாராலையும் தடுக்க முடியாது. அட்டோ டியூக்கி, அவனை வளைச்சு போடு. கதைய முடிச்சு அவனை கந்தலாக்குற பாரு. வெரி குட். என் மவுஸை என்கிட்ட திருப்பி கொடுங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன இது? நீங்க யாரு? நான் இப்போ எங்க இருக்கேன்? அது ஒரு பெரிய கதை மாண்டேகியூ. அவங்க உண்மையை மறைக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த உலகத்திலேயே நீதான் மிகப்பெரிய ஹீரோ. ஆனா யாரும் போற ஹீரோ. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? இந்த ஆளு கெட்டவர் கிடையாது போல இருக்கே. இவர் ஷோதாவிற்கு பிரச்சனையா இருந்திருக்கு. ஆனா இனிமே அப்படி இருக்காது. என்ன கேட்க